பார்க்காமல். இது மட்டும் எப்படி சொல்லிருக்காங்க? வேற இடத்துல நம்ம பார்க்கறது இது மட்டும். இது இப்படி சொல்லப்பட்டது. முஆயனத்துங்கிற வார்த்தை இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அப்படின்னா நேரா பாக்குறதால கண்ணெதிரில் நடந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளு சுரிய கழித்தான், என் கண்ணெதிரில் சொன்னா அவன் டாய்லெட் தான் போயிருப்பான். அப்படிதான் வழங்கணும். அதனால இவனுக்கு முன்னால கழிச்சிருந்தான் பாத்துக்கிட்டே இருந்தோம் அர்த்தமா? இடத்து தகுந்தவாறு அர்த்தம் செய்யணும். இப்படி இதுல நீங்க புரிஞ்சுக்கிறோங்க ஒவ்வொன்றும். அடுத்ததான் நம்ம பல கேள்வி வச்சோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாம் மார்க்கத்தை முரணா செஞ்சாங்களே, அது எப்படி? நம்ம வச்ச கேள்விக்கு பதில் வரல. அவங்க எல்லாம் தியாகம் செஞ்சாங்க, அதனாலதான் அப்படி சொல்றது போறாங்க அப்படிதான் அவங்க சொன்னாங்க. அந்த தியாகத்தினுடைய அளவு என்ன? குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா? அதை சொல்லணும். அப்ப நான் கேட்டது அவங்களுடைய ராவி அவங்களுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளலாம் வச்சோமே, அதுக்கு எந்த பதில் இல்ல. அதே போல நீங்க 1994 வரைக்கும் ஜும்மாவுக்கு முந்தின சொன்னது இல்ல, நீங்க இப்ப இருக்கு. நீங்க இடப்பட்ட காலத்தில் உங்களை பின்பற்ற உலகத்துல போயிட்டாங்களே, அவங்க மறுமையில பாதிக்கப்படுவாங்களே, அதற்கு உங்க நிலை என்ன? நீங்க இங்க சொல்லலாம் இப்பதான் அதிர்ஷ்டம் கிடைச்சது வாபஸ் வாங்கிட்டோம். இதை நம்பி மரணித்தோட நிலைமை என்ன? அதே போல பன்றி மாமிசம் சம்பந்தமாக சொன்னீங்களே, சொல்வதற்கு வெக்கமா இருக்குது. நான் வாபஸ் வாங்கிட்டேங்கிறீங்க, வாபஸ் வாங்குறதுக்கு முன்னால மரணித்தோட நிலைமை என்ன? இப்ப வாபஸ் வாங்க சொல்லலாம், அந்த மனிதனுடைய நிலைமை என்ன? அதை சொன்னீங்களா நீங்க? அதே போல தொடை மறைக்கப்பட வேண்டிய பகுதி அப்படிங்கறத 1987 சொன்னீங்க. இப்ப சொன்னீங்க மறைக்க வேண்டாங்கிறீங்க. இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள நிலை என்ன? அப்ப ஒழுங்கான ஆய்வு செய்கின்ற பக்குவம், திறமை, ஆற்றல் குர்ஆன் ஞானம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குள்ள சகோதரர்களே, கிதாபுகள்லாம் எடுத்து காட்டணும்டாங்க. நேற்று மௌலிது கிதாபுல ஒரு விஷயத்தை சொன்னோம், எடுத்தான் காட்ட சொன்னாங்க, ஒப்பந்தப்படி எடுத்து காட்டணும். காட்சி காட்ட சொல்லல, ஒப்பந்தத்துல இல்ல, பதில் சொன்னாங்க. இப்ப இவ்வளவு கிதாபையும் கொண்டு போய் கொடுத்தோம், எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தீங்க. ஒவ்வொன்றையும் பேப்பர் வச்சிருக்கோம், அடையாளம் எது எது சொன்னமோ அவளையும் கொண்டு கொடுத்து ஓபன் பண்ணி கூட பார்க்கல, திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த இருக்கு கொடுக்கப்பட்டது, போன அமர்வுல கொடுக்கப்பட்டது, எடுத்து பார்த்து சொல்லணும். அப்ப இது பதில் இல்லாததுனாலதான் மழுப்புறாங்க, நல்லா விளங்கிறது. சரி, அரபி வாசி சொன்னாங்க, அதுகளுக்கு சொல்லலாம்ல, அதுக்கு சொல்லல. அதே நேரத்தில் அறவே பதில் சொல்லாம இருந்தாங்கன்னு அதை ஒத்துக்கலாம். ரெண்டு விஷயத்துக்கு சொல்றாங்க, ஐடியா பண்ணிருக்காங்க, அது நாங்க அரபியில் வாசி சொல்லல. அதுக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, இதுக்கு சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சொன்னீங்க பதில்? என்ன பதில் சொன்னாங்க? ஒருத்தர் தன்னுடைய லாபாச தப்பு கிடையாது, வத்தியில் மன்பூகத்தி மனமுடிக்கப்பட்டவளை பொண்டாட்டியை, வத்தின்னா உடலுறவு கொள்வது, வத்திங்கிற வார்த்தைக்கு உடலுறவு கொள்வது அர்த்தம், வேற அர்த்தம் கிடையாது. முஆயனத்தில் அமத்தி அடிமை பெண்ணுக்குடைய கண்ணுக்கு முன்னால், முஆயனத்துல கண்ணுக்கு முன்னால், அவர் கண்ணு எது அவங்களும் சொன்னாங்க அர்த்தம். அப்படி ஒண்ணு இல்லன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. அப்ப திருமணம் செய்யப்பட்டவளை மனைவியை உடலுறவு கொள்வது லா பஅஸ, லான்னா இல்லை, பஅஸ்னா தப்பு, வத்தினா உடலுறவு கொள்வது, மன்புகத்தினா பொண்டாட்டி, முஆயனத்தினா கண்ணு கண்ணு நேருக்கு நேராக, அமத்தினா அடிமை, மொத்தத்தையும் சேர்த்தா என்ன? லா பஅஸ தப்பு இல்லை, வத்தியில் மன்பூகத்தி திருமணமானவளை பொண்டாட்டியை உடலுறவு கொள்வது, முஆயனத்தில் அமத்தி அடிமை பண்ண பாக்குற மாதிரி. இப்படி ஒண்ணு இருந்தா கொளுத்துறாங்கல்ல, நீங்க காசு கொடுத்தவங்கன்னா கொளுத்த வேணாம், எங்க காசு போனாலும் போயிட்டு அடையாளத்தை கொளுத்தி காட்டுங்க. இந்த இருக்க அந்த கிதாபுகள்லாம் எங்க கிதாபு போனாலும் போயிட்டு தேவையில்லை எங்களுக்கு குப்பை. நீங்க என்ன செய்யறத கொளுத்தினால் நாங்கள் அனுமதிக்கிறோம். அடுத்து என்ன? அப்புறம் சில வாதங்களை வைக்கிறாங்க. என்ன வாதம்? மதுஹப் பிளவுபடுத்துகிறது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தானே பிளவு இருக்குது, மதுஹப்பை பின்பற்ற வேண்டும் நீங்க சொல்றீங்க, நாங்க எங்களை பின்பற்றோம்னு சொல்லிருக்கிறோமா? தலைப்புல இருக்குதா? தலைப்புல என்ன இருக்கு? எங்கள் தலைப்பை வாசி காட்டினார். இப்போ இருக்கா? இப்போ ஒரு தடவை வாசி காட்டினார். அதுல என்ன இருக்கிறது? மதுஹப் தலைப்பு, எங்கள் தலைப்பு, தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள ஷாஃபிஈ மதுஹப்பின் சட்ட நூல்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவையும், குர்ஆன் ஆதாரமோ ஹதீஸின் ஆதாரமோ இல்லாத ஏராளமான விஷயங்கள் உள்ளன. எனவே மதுஹப்களை பின்பற்றக்கூடாது எனவும், இஸ்லாத்தின் அடிப்படையான குர்ஆனையும் ஹதீஸை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பதும், மற்ற எந்த அமைப்பையோ, எங்கள் அமைப்பு உள்பட எந்த அமைப்பையோ குழுவையோ தனி நபரையோ பின்பற்றக்கூடாது, எங்களையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. சொல்ற செய்திக்கு குர்ஆன் ஆதாரம் இருந்தா எடுத்துட்டு போங்க, குர்ஆன் இருக்கிறதுனால, ஹதீஸ் ஆதாரம் எல்லாம் எடுத்துக்கிறோம். மதுஹப் பத்தி அப்படியா நீங்க சொல்றீங்க? மதுஹப்பை பின்பற்றணும்,
கம்பேர் பண்ணி பேசலாமா நீங்க என்பது உங்கள்ட்ட கவனத்துக்கு வர்றேன். அடுத்து என்ன, சில விஷயங்களை மௌலுது வந்து இவரே ஏற்கனவே ஓதுனார், நான் ஓதுனேன் சொல்லி காட்டுறாங்க. ஏற்கனவே ஓதுனாரு, பிறகு மேடையை போட்டு தௌபா செஞ்சுட்டேன்றாரு. தௌபா செஞ்சா போதுமா? உங்க சொல்லக்க நிறைய பேர் ஓதிருப்பாங்களே, அவங்களாம் மூத்த போயிருப்பாங்களே, அவங்க நரகத்துக்கு போயிருவாங்களே. அற்புதமான வார்த்தை வைக்கிறாரு. நான் கேட்கிறேன், ஏற்கனவே ஒரு தவறை செஞ்சுட்டு அறியாம காலத்துல மதரசாவுல குப்பையை படிச்ச காரணத்தினால தவறான விஷயங்களை தெரிஞ்சுட்டு குர்ஆன் ஹதீஸை படிக்க ஆரம்பிச்சோம், உண்மையை தெரிஞ்சு நாங்க ஒத்துக்கிட்டோம். இத தப்புங்கிறீங்கன்னா உங்க மதுஹப்கள்ல ஷாஃபி இமாம்னா கதீமான சொல்லவருக்கு ஜதீதான சொல்ல அவருக்கு. ஷாஃபி மதுஹப் கிதாப் பாத்தீங்கன்னா பழைய சொல்லு புதிய சொல்லு. அது என்னடா பழைய சொல்லு? எகிப்துல இருக்கும்போது ஒரு சொல்லு, பகதாதுல இருக்கும்போது ஒரு சொல்லு, ரெண்டு விதமா அவர் பேசியிருக்கிறாரு. அப்ப அந்த பழைய சொல்ல கேட்டு அமல்படுத்தினா அவங்க எதிராக என்ன? அந்த இடத்துல மூத்தா போயிருந்தா என்ன? அப்ப என் கதீம் சொன்னாரு, அபூ ஹனீஃபா மாரஜா அபூ ஹனீஃபா என்கிற ஒரு தலைப்புல ஏராளமான மசாயில்கள் சொல்லி சொல்லிட்டு மாறி இருக்கிறார். குதிரைக்கறி சாப்பிடுறது ஹராம் பண்ணாரு அபூ ஹனீஃபா. வந்தது எல்லாம் புதுசு சொன்னது இது சொன்னது அதான் நான் சொன்னதை வாபஸ் வாங்குறீங்கல்ல, சொன்னதை வாபஸ் வாங்கினா சரி, நான் ஒரு 2 வாபஸ் வாங்கிருக்கிறேன், 10 வாபஸ் வாங்கிருக்கிறேன், தப்புன்னு தெரிஞ்சு என்னுடைய கௌரவத்தை பார்க்கல, அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும் பயந்து வாபஸ் வாங்கிட்டேன். இமாம்கள் அபூ ஹனீஃபா இமாம் ஆயிரக்கணக்கான மசாயில்கள்ல தலைப்பு போட்டால் இப்ப மதுகப்பட அள்ளி போட்ட மாதிரி போடுவோம், தனி தலைப்பு வைத்தால் அவ்வளவுக்கு சொல்லி சொல்லிட்டு மாறிக்கிறார். குதிரைக்கறி ஹராம் பண்ணாரு, அப்புறம் ஹலால் இருந்தாரு, ஷாஃபி இமாம் கதீம்ல சொன்னாரு, ஜதீ சொன்னாரு. இவங்க சொல்ல கேட்டு ஆரம்ப காலத்துல சொன்னதை கேட்டு ஒன்னே ஒண்ணு நான் சொன்னபடி நடந்தா அவங்க கதி என்னன்னு கேட்கறீங்கல்ல. இந்த 2 இமாம்கள் ஆயிரக்கணக்கான மசாயில்ல ஏற்கனவே ஒண்ணு சொல்லிவிட்டு பின்னாடி அண்டர் படுத்தி அடிச்சாங்களே, அதை கேட்டு செஞ்சவங்க கதி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தூக்குனா கூட எங்க நான் கேட்கிறேங்க, ஒரு மனிதனை சக்திக்கு மீது எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான். தவறுன்னு தௌபா செய்யறோம், மக்கள் மத்தியத்துல போய் விளக்குறோம், எந்தெந்த ஊர்ல எல்லாம் ஓதணும் அத்தனை ஊர்லயும் கூட்டம் போட்டு விளக்கிட்டோம், அந்த மக்கள்கிட்ட நாங்க சொல்லிவிட்டோம். 1-2 மோதா போயிட்டானா அல்லாஹ் வந்து எங்களை மன்னிப்பான். நாங்க கருணை உள்ள ரஹ்மான், நாங்க வேணும்னு செய்யல, அது சரி நினைச்சு செஞ்சோம். நீங்க தவறின்ற ஆதாரம் காட்டின பிறகு அது சரி காட்டுறீங்க, எங்களுக்கு எப்படி ஆதாரம் யாரும் காட்டல, சரி என்று சொல்லி தந்திருந்தாங்க. அதனால எங்களை அல்லாஹ் மன்னிப்பான்னு நாங்க நம்புறோம். அதே நேரத்தில் நாங்க சொல்லாம இருந்தோம், இங்க தௌபா செய்யாம இன்னமும் நடந்து போயிட்டு இருப்பாங்க, அது குறைச்சிருக்கமா இல்லையா? அதான் அதுல உள்ள நன்மை, அதுக்குரிய பதில் தான். அதுக்கு அடுத்து என்ன, பன்றியுடைய உறுப்பை மனுஷனுக்கு பொருத்தலாம் என்று இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமா, அப்படித்தான் எழுதிருக்கிறோம். இப்போ தான் சொல்றோம், மனுஷனுடைய இதயத்துக்கு பன்றி இதயம் நெருக்கமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை ஆய்வு பண்ணி பன்றி இதயத்தை மனுஷனுக்கு பொருத்தலாமா, பன்றி ரத்தம் தான் இருக்கிற பிராணிகள்லயே மனுஷனுக்கு நெருக்கமான ரத்தம் ஆய்வு பண்ணி இருக்கிறாங்க. அப்படி ஒரு உயிர் காக்கிற நிலைமை வந்தால் பன்றி ரத்தத்தை ஏத்துக்கலாம் அப்படிங்கறத நாங்க எழுதித்தான் இருக்கிறோம். அதுல தப்பு இல்லை, இப்போ அதை மாத்துக்கலையே. அதே நேரத்தில் பன்றி இறைச்சி திங்கலான்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாங்க, சொல்லிட்டு வாசி காட்டுறாங்க. பன்றி இறைச்சிதான் அல்லாஹ் சொல்றான், அதுதான் கூடாது, ஆனால் பேணுதலுக்காக அதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எழுதிருக்கோம் சொல்றாங்க. திங்கிருந்தா எழுதிருக்கிறோம், பேணுதலுக்காக தவிர்த்துக் கொள்ளும் எழுதிக்கிறோம். குர்ஆன்ல பன்றியின் இறைச்சிங்கிற வார்த்தை வருது, லஹமுல் ஹின்ஸீர் வருது. அது வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் இறைச்சி தான். அதுக்காக இறைச்சியை மட்டும் நீங்க தவிர்க்கிறாதீங்க, எல்லாத்தையும் தான் தவிர்க்கணும். குர்ஆனை கொண்டு நேரடியா சொல்ல போது இறைச்சி, ஆனால் பேணுதலுக்காக மொத்தமா தவிர்த்துக்கிறது நாங்க எழுதிருக்கோமே தவிர, எப்ப பன்றி எலும்பு போட்டு சூப் போட்டு பிடிக்க சொன்னோம் எடுத்து காட்டீங்களா? இது அதுல உள்ள விஷயம். அதுக்கப்புறம் தொப்பி போடுவது சுன்னத்துக்கு மாற்றம் என்று சொன்னார்கள். சுன்னத்து மாற்றம் என்று சொன்னோம், சுன்னத்து இல்லைன்றோம். சுன்னத்து இல்லைங்கிறது சுன்னத்துக்கு மாற்றம் வித்தியாசம் இருக்கு. சுன்னத்து இல்லைன்னா என்ன, செஞ்சா செய்யலாம், செய்யாட்டி இல்ல. சுன்னத்துக்கு மாற்றம்னா ஒரு சுன்னத்து ஏற்கனவே இருக்கு, அதை எதிர்க்கிறது சுன்னத்துக்கு மாற்றம். நாங்க சுன்னத்துக்கு மாற்றம்ல தொப்பி சொன்னோம். தொப்பி போடுவதை சுன்னத்து என்று சொல்லாதீர்கள், விரும்புனா போடலாம், விரும்பாட்டி போட தேவையில்லை. போட்டவர்களும் இருக்கிறோம், போடாதவர்களும் இருக்கிறோம். போட்டவன் போடாத போய் சொல்லாத, போடாதவன் போட்டாத போய் சொல்லாத. அது ஒரு டிரெஸ், அதுக்கு எந்த சவாபும் கிடையாது, எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது அப்படின்னு நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சுன்னத்துக்கு மாற்றம்னா கலட்டி வீசி மிதிச்சுட்டு போயிடுவோம், போடவும் இப்பவும் மட்டும் மிதிச்சுட்டு போயிடுவோம், பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். அப்படித்தான் நாங்க சொன்னது.